அந்த ஸ்னேகா இந்த ரூம்ல வந்து ஏதோ தேடினா. என்ன தேடினா, என்ன எடுத்துன்னு போனா? அக்கா சொன்னா நம்ப மாட்டேங்குது. என்ன சந்தேகப்பட்டு ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே போன்னு சொல்லிடுச்சு. கரெக்டான ஆதாரத்தை தேடி கண்டுபிடிச்சி அக்கா கிட்ட கொடுக்கணும். இது அந்த தீபா கேஸ் நடந்துட்டு இருக்க கத்திரிக்கோள் பேஷண்டோட ஃபைல் மாதிரி இருக்கு. தயாலா, கதவு பூட்டி வச்சிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க உள்ள? கதவு தரடா. அக்கா. டேய் தயாலா, தயாலா கதவு தர. டேய், கதவு பூட்டி வச்சிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க உள்ள? கதவு தரடா. வெளிய வாடா, வெளிய வாடா, வெளிய வான்றல. தயாலா, உன்னத சொல்ற வெளிய வா. டேய் தயாலா, இப்ப மரியாதை நீ வெளிய வர போறியா இல்லையா? தயாலா, வெளிய வான்றல. வெளிய வாடா. டேய், டேய், என்ன பண்ணிட்டு இருந்த உள்ள? ஹாஸ்பிட்டல் பக்கம் இனிமே உன்னை வரவே கூட சொல்லிக்கல. என்ன பண்ணிட்டு இருந்த உள்ள? ரெக்கார்ட் ரூம்ல உனக்கு என்னடா வேலை? டேய், என்னடா மறைக்கிற? ஒண்ணும் இல்ல. மரியாதை கூட. என்ன மறைக்கிற? குடுடா, குடு. அது என்கிட்ட குடு. என்ன மறைச்சு வச்சுக்கோ உன் கையில? இப்ப குடுக்க போறியா இல்லையா நீ? குடுடா. டேய், குடு, குடு. டேய், குடுடா. டேய், மரியாதை என்கிட்ட குடு. டேய், தயாலா, ஓடாத நில்லு. செக்யூரிட்டியோட புடிங்க. புடிங்க அப்படியே. சார் நில்லு சார். சார் என்ன இப்படி தனியா வர? எங்க அவன்? அவனை பிடிக்கலையா? ஓடி போயிட்டார் மேடம். Useless people, get lost. போ. உன்னை தயாலா. அங்கிள். கடைசிதாமா? ஏறக்குறைய முத்துலட்சுமி கிட்ட மாட்டிக்கிட்டு இருந்திருப்பேன். தப்பிச்சு வரதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. குட். இது போதும்ல? ஓகேமா, அடுத்த கட்ட நடவடிக்கையில இறங்கலாம். முத்துலட்சுமியோட முகத்திரிய ஆதாரத்தோட கிழிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஹையர் அபிஷியல்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு உடனே ஆக்ஷன் எடுக்கணும். அந்த முத்துலட்சுமிய நான் மாட்டிக்காம பாத்துக்கோங்க. கவலைப்படாதமா, நான் பாத்துக்கிறேன். நான் கிளம்புறேன் அங்கிள். ஓகேமா. சொல்லுங்க சார். டாக்டர் கருணாகரன் மற்றும் டாக்டர் முத்துலட்சுமி கேஸ்ல பெரிய திருப்பம் ஏற்பட்டிருக்கு. டாக்டர் கருணாகரன் டாக்டர் முத்துலட்சுமி கேஸ்ல இதுவரைக்கும் என்ன நடந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா எல்லாருக்கும் எது சரியா தெரியாத விஷயம்னா, இது முழுக்க முழுக்க டாக்டர் முத்துலட்சுமி செஞ்ச சதி. இதோ இங்க நிக்கிறாங்க பாருங்க, 2 பேர். இவங்க தான் தீபா, இவர் பேர் மனோகர். இந்த தீபாவுக்கு தான் MLM ஹாஸ்பிட்டல்ல நடந்த ஆபரேஷன்ல வயத்துல கத்திரிக்கோலை மறந்து வச்சு ஆபரேட் பண்ணிருக்காங்க. அதுக்கு பின்னால நடந்த விஷயங்களை இவங்களே டீட்டெயிலா சொல்லுவாங்க. மேடம் ப்ளீஸ். என் பேர் தான் தீபா. ஆபரேஷனுக்கு அப்புறம் எனக்கு வயிற்று வலியும் நெஞ்சுக்கு அடிப்பகுதியில தாங்க முடியாத வலி ஏற்பட்டதால மறுபடியும் முத்துலட்சுமி ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். முத்துலட்சுமியை பார்த்து என் அவஸ்தையை அவங்க கிட்ட சொன்னேன். நாங்க முத்துலட்சுமி டாக்டரை பார்த்தோம். அவங்க உடனே தீபாவை ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க. ஸ்கேன் ரிப்போர்ட்ல அவங்க வயித்துல கத்திரிக்கோள் இருக்கிறது தெரிஞ்சது. இதுதான் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்.
முத்துலட்சுமி ஷாக் ஆகி எங்களை பேசி சமாதானப்படுத்தினாங்க. அவங்களே இலவசமா ஆப்ரேஷன் பண்றதுன்னு ஒத்துக்கிட்டாங்க. தீபாவோட ஸ்கேன் ரிப்போர்ட்டை அவங்களே வச்சுக்கிட்டாங்க. இமிடியேட்டா சர்ஜரி பண்ணி தீபா வயிற்றுல இருந்த சிசரை எடுத்துட்டாங்க. இந்த விஷயத்தை வச்சு டாக்டர் முத்துலட்சுமி டாக்டர் கருணாகரனை பழி வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிருக்காங்க. இந்த பிரச்சனை அடங்கிற உடனே ஊட்டியில அவங்க எஸ்டேட்ல வேலை செய்யற இந்த தம்பதிகளை வர வச்சிருக்காங்க. அது இவங்க தான். இவங்களோட ஒரிஜினல் பேர் அனுராதா, இவர் ராஜ்குமார். இவங்க கிட்ட 5 லட்சம் பேரம் பேசி இவங்கள தீபா மனோகரா நடிக்க சொல்லியிருக்காங்க. எப்படி சார் இந்த ஆள்மாறாட்டம் பண்ணாங்க? அனுராதாவும் ராஜ்குமாரும் ஒரு நாள் கருணாகரன் வீட்டுக்கு வந்து இவங்க பேர் தீபா மனோகர்னு சொல்லியிருக்காங்க. இவங்க தனக்கு வயித்து வலின்னு டாக்டர் கருணாகரன் கிட்ட செக்அப்க்கு வந்திருக்காங்க. டாக்டர் உடனே ஸ்கேன் எடுக்க சொல்லியிருக்காரு. அவங்களும் டாக்டர் சொன்ன ஸ்கேன் சென்டருக்கு போயிருக்காங்க. அங்க ஸ்கேன் எடுத்து எல்லா ரிப்போர்ட்ஸும் வாங்கியிருக்காங்க. ஆனா கருணாகரன் கிட்ட திரும்பி வரும்போது அவங்க கொடுத்தது அங்க எடுத்த ரிப்போர்ட்ஸே இல்ல. முத்துலட்சுமி திட்டமிட்டு தீபாவோட வயிற்றுல சிசர்ஸ் இருந்த ஸ்கேன் ரிப்போர்ட் அனுராதா கையில கொடுத்திருக்காங்க. அதை அவங்க எடுத்துக்கிட்டு டாக்டர் கிட்ட வந்து கொடுத்துட்டாங்க. ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்த டாக்டர் கருணாகரன் ஷாக் ஆயிட்டார். ஸ்கேன் ரிப்போர்ட்ல வயிற்றுல சிசர்ஸ் இருக்கிறது தெரிஞ்சிருச்சு. இவங்க உடனே முத்துலட்சுமிய திட்டுற மாதிரி திட்டி டாக்டர் கருணாகரனை நம்ப வச்சிருக்காங்க. இவங்க கேட்டதுனால நஷ்டஈடு கேட்டு டாக்டர் முத்துலட்சுமி மேல கேஸ் போட சொல்லிருக்காரு டாக்டர். இவங்களும் அதே மாதிரி 50 லட்சம் ரூபாய் கேட்கிற மாதிரி கேஸ் போட்டு நடிச்சிருக்காங்க. இது எல்லாமே டாக்டர் கருணாகரனை ஏமாத்துறதுக்காக இவங்க போட்ட டிராமா. கோர்ட்ல இதை நம்பி இந்த பொண்ணுக்கு ஆபரேஷன் பண்ணி சிசர்ஸ வெள்ள எடுக்க சொல்லிருக்காங்க. கோர்ட் ஆர்டர் படி டாக்டர் கருணாகரனும் ஆபரேஷன் பண்ணிருக்காரு. ஆனா வயிற்றுல சிசர்ஸ காணும். டாக்டர் முத்துலட்சுமி வெறும் ஸ்கேன் ரிப்போர்ட்டை மட்டும் மாத்தி வச்சு எல்லாரையும் ஏமாத்திருக்காங்க. இதை பயன்படுத்தி டாக்டர் முத்துலட்சுமி 5 கோடி ரூபாய் மானநஷ்ட வழக்கு போட்டிருக்காங்க. பணத்தை தர சொல்லி கோர்ட்டும் ஆர்டர் போட்டாச்சு. இந்த நாடகத்துக்காக டாக்டர் முத்துலட்சுமி அனுராதாவுக்கு 5 லட்சம் பணம் கொடுத்திருக்காங்க. அந்த பேங்க் டிரான்சாக்சனை ட்ராக் பண்ணி தான் போலீஸ் இவங்களை பிடிச்சிருக்கு. இந்த 5 லட்சம் எதுக்காக இவங்க அக்கவுண்ட்ல டெபாசிட் பண்ணப்பட்டதுன்னு விசாரிச்சோம். அப்ப எங்களுக்கு ஒரு சின்ன சஸ்பிஷன் இருந்தது. ஆனா விசாரணையில இவங்க 2 பேரும் உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. அவங்க என்னெல்லாம் தப்பு செஞ்சாங்க. சில நேரங்கள்ல சத்தியமும் தர்மமும் அடி வாங்குற மாதிரி தான் தோணும். ஆனா கடைசியில அது மரண அடி கொடுக்கும். பேஷண்ட் வயத்துல சிசர் வச்சு கோர்ட்டாரை ஏமாத்தினது டாக்டர் கருணாகரன் அபாண்டமா அவர் மேல குற்றம் சாட்டப்பட்டது. அவர் 5 கோடி நஷ்டஈடு தரணும்னு கோர்ட்டு அவருக்கு தீர்ப்பு வழங்கினாங்க. ஆனா காலத்தோட கட்டாயம் உண்மை இப்ப தானா வெளியே வந்துருச்சு. இது எல்லாமே எம்எல்என் ஹாஸ்பிட்டல் எம்டி டாக்டர் முத்துலட்சுமின்னு ஆதாரம் எல்லாத்தையுமே கோர்ட்ல சப்மிட் பண்ணிருக்கோம். டாக்டர் கருணாகரன் மேல இருந்த தனிப்பட்ட விரோதத்துக்காக டாக்டர் முத்துலட்சுமி இப்படி நடந்திருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் நியாயம் தோக்குற மாதிரி தான் இருக்கும். ஆனா கடைசியில சத்தியமும் தர்மமும் தான் ஜெயிக்கும். அதுக்கு என் வாழ்க்கையில நடந்த பல சம்பவங்கள் எனக்கு பாடமா அமைஞ்சிருக்கு. ஒரு மனுஷனை பழிவாங்க குழி தோண்டும் போது 2 குழியா தோண்டணும். அதுல இன்னொன்னு பழிவாங்க நினைக்கிறவங்களுக்குன்னு பொதுவா சொல்லுவாங்க. அது இப்ப நிதர்சனமா கண் கூட நடந்திருக்கு. என்ன கெடுக்கணும்னு நினைச்ச டாக்டர் முத்துலட்சுமியோட முகத்தரைய இன்னைக்கு கிழிக்கப்பட்டிருக்கு. ஏன் அன்பான எதிரிகளுக்கு சொல்றேன், என்ன அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. அந்த முயற்சியில நீங்க அழிஞ்சு போயிடுவீங்கிறது தான் இந்த சம்பவத்திலிருந்து நீங்க கத்துக்க வேண்டிய பாடம். நான் என்ன சொல்றேன்னு என் எதிரிகளுக்கு புரியும். பாத்தீங்களா, இப்பவாது புரிஞ்சுதா? கருணாகர மாமா ஜெயிச்சிட்டாரு. கோர்ட்ல அவர் நிரபராதி தீர்ப்பு சொல்லியாச்சு. முத்துலட்சுமி தான் குற்றவாளி, மாமா நிரபராதி. இது போதுமா? ஒரு நிரபராதியை தண்டிக்கணும்னு நினைக்கிறவங்களும் அவர் அடிக்கடி கொலகார பாவின்னு சொல்றவங்களும் இனிமேலாவது திருந்துங்க. போது நிறுத்துறா. கருணாகரன் என்னை பொறுத்த வரைக்கும் என்னைக்கு கொலகாரம் தான்டா. போது நிறுத்துங்கப்பா. அவர் நிரபராதி கோர்ட்டே சொல்லிருச்சு. இது ஏதோ பேஷண்ட் கேஸ், என் தங்கச்சி கேஸ் இல்ல. அந்த கருணாகரன் நிரபராதின்னு சொன்ன அதே கோர்ட்டு தான் என் தங்கச்சியை அவன் தான் கொலை பண்ணான்னு தீர்ப்பு சொல்லி ஜெயில தண்டனையும் கொடுத்துருக்கு. உன் லாஜிக் படி பார்த்தா அவன் தானடா கொலைகாரன். இப்போ எங்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாதுடா. நான் உன் அப்பான்டா, ஞாபகம் வச்சுக்க. இதெல்லாம் திருந்தவே மாட்டேன். பிரியா,
இதானே உன் ஸ்னேகா அன்னைக்கு ஜால்ரா? எப்படி வேணா வச்சுக்கோங்க. இப்ப எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? இரு இரு அத்த, நீங்களும் வாங்க. என்னம்மா விஷயம்? டிவி பேட்டி பாத்தீங்கல்ல, சந்தோஷமா இல்ல? என்னம்மா நீ? இதுல என்ன சந்தோஷம்? அந்த கடங்கார பாவிய நிரபராதின்னு கோர்ட்டு சொல்லிடுச்சான். கருணாகரன் அங்கிள் நிரபராதி. எனக்கு அதுல சந்தோஷம்தான். எங்களுக்கும் சந்தோஷம்தான். ஆனா கருணாகரன் தப்பிச்சதுனால இல்ல, முத்துலட்சுமி மாட்டினதால. புரியலையம்மா. அத்த, முத்துலட்சுமிய கூடிய சீக்கிரம் அரெஸ்ட் பண்ணுவோம். அவ கோர்ட்டை ஏமாத்திருக்கான்னு ஐஜி சொன்னது உங்களுக்கு கேட்கலையா? ஆமா கேட்டேன். இந்த வீட்டு 2வது மருமக ஸ்னேகா யார்கிட்ட வேலை பாக்குறா? முத்துலட்சுமி கிட்ட தானே. இந்த திட்டத்துல முத்துலட்சுமிக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட்டா இருந்தது ஸ்னேகா தானே. குற்றவாளிக்கு உதவி பண்றவங்களும் குற்றவாளி தானே அத்த? அப்போ அவளும் அரெஸ்ட் ஆவால? ஐயோ அண்ணி. ஆமா. ஹே, நல்ல காலம் பிறந்துருச்சு. இந்த குடும்பத்துக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு அத்த. ஸ்னேகா அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போக போறா. இனிமேதான் இந்த குடும்பமே உருப்பட போகுது. போச்சு, எல்லாமே போச்சு. முத்துலட்சுமி தோத்து போயிட்டா. முத்துலட்சுமி தோத்து போயிட்டா. முத்துலட்சுமி தோத்து போயிட்டா. முத்துலட்சுமி தோத்து போயிட்டா. முத்துலட்சுமி தோத்து போயிட்டேன். மேடம், மேடம், என்ன பண்ற? உடனே சொல்றேன். எடுக்காத, பேசாத, யார்கிட்டயுமே பேசாத. போச்சு, போச்சு, எல்லாமே போச்சு. போச்சு, மானம் போச்சு, மரியாதை போச்சு, எல்லாமே போச்சு. ஐயோ மேடம், கை கெட்டது பாய் கெட்டது போச்சு. மேடம், மேடம், என்ன பண்ணுவேன்? ப்ளீஸ் மேடம், மேடம், ப்ளீஸ் மேடம், இதெல்லாம் பண்ணாதீங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மேடம். அந்த கதவு சாத்து, அந்த ஜன்னல் சாத்து, இத சாத்து, எல்லாம் சாத்து, எல்லாம் சாத்து. இங்க இருந்து போ, போ, போ. மேம், எல்லாமே சாத்து மேடம் இருக்கு. ஏய், உன்னா. நகில போலீஸா, பிரஸா, இல்ல மீடியாவா? இல்ல, இல்ல, நான் இல்ல, நான் வீட்ல இல்ல. முத்துலட்சுமி இல்ல, முத்துலட்சுமி இல்ல, முத்துலட்சுமி ஊர்ல இல்ல, 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 போயிடுங்க. சார், முத்துலட்சுமி எங்க? மேடம் இல்ல சார், உள்ளதான் சார் இருக்காங்க. தள்ளு. இல்ல, என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? நான் ஏன் இப்படி நடந்துக்கிறேன்? முத்துலட்சுமி, ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். முத்துலட்சுமி இல்ல, முத்துலட்சுமி இல்ல, முத்துலட்சுமி செத்து போயிட்டா, முத்துலட்சுமி செத்து போயிட்டா. முத்துலட்சுமி, ஏன் பயப்படுற? ஏன் பயத்துல வாய் உளருதா? ஆமா, எங்க உன் செல்போன்? ஹே, எங்க உன் மூக்கு? மூக்கா? மூஞ்சில மூக்க காணுமே. உன் மூக்க யாரோ உடைச்சிட்டாங்களா? என்ன பெருப்பேத்ததுக்காக இவ்வளவு தூரம் பார்த்திருக்கீங்களா? என் விளையாட்டுல இதுவும் ஒண்ணு முத்துலட்சுமி. Just shut up. ஏன் கோவப்படுற முத்துலட்சுமி? நான் வழிக்கு வந்தா நீ சிரிக்கிறதும், நீ சரிக்கினா நான் சிரிக்கிறதும் நம்மளுக்குள்ள வழக்கமா நடக்கிறதானே? சார், ப்ளீஸ் வேண்டாம். நானே இப்ப ரொம்ப நொந்து போயிருக்கேன். டிவி பிரஸ் நியூஸ் நான் பாத்தியா முத்துலட்சுமி? உன் புட்டு உடைஞ்சு போச்சு. நீ எப்போ ஹாஸ்பிட்டல்ல ஒரு பேஷண்ட்டுக்கு வயித்துல சிசர் வச்சு ஆபரேஷன் பண்ணிட்டு அந்த பேஷண்ட் உங்ககிட்ட வந்து கேட்கும்போது நீ என்ன பண்ண? சாமர்த்தியமா வெளில எடுத்துட்டு நைஸா பேசி அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்ட. ஆனா விதி உன்னை விட்டுச்சா? அதே மாதிரியே பொய்யான ஒரு கேஸை ஜோடிச்சு கருணாகரனும் பிளான்ல சிக்க வைக்கலான்னு பார்த்த. ஆனா அந்த பிளான்ல நீயே சிக்கிக்கிட்ட. சார், முத்துலட்சுமி,
நீ விரிச்ச வலையில நீயே விழுந்துட்ட. அந்த ஐஜி என்ன பண்ணாரு, ஸ்மார்ட்டா அந்த சிசர் பார்ட்டியோட டூப்ளிகேட்டையும் ஒரிஜினலையும் கூட்டு வந்து ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு பாடம் எடுக்கிற மாதிரி பிரஸ் மீடியா முன்னாடி நிக்க வச்சு உண்மையை புட்டு புட்டு வச்சுட்டாரு. நீ தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. உன் கதை க்ளோஸ். ஆனா முத்துலட்சுமி உன்னை ஒரு விஷயத்துல பாராட்டணும். நிஜமா ஒத்துக்கிறேன், இட்ஸ் பிரில்லியன்ட் பிளானிங். அருமையா திட்டம் போட்டு பிரமாதமா காய நகர்த்தி எல்லாரையும் நம்ப வச்சுட்ட. நீ ஏறக்குறை ஜெயிச்சிட்ட. அந்த கருணாகரனை அவன் வீடை விற்கிற அளவுக்கு நீ கொண்டு போய் விட்டுட்ட. ஆமா சார், ஆமா. உன்னோட இன்டெலிஜென்ஸ் நான் பாராட்டுறேன் முத்துலட்சுமி. நிஜமாவே உனக்குள்ள இவ்வளவு பெரிய அறிவாளி இருப்பான்னு நினைச்சு கூட பார்க்கல. நீ வெறும் கேஸ் நினைச்ச, ஆனா உனக்குள்ள நிறைய ஸ்டஃப் இருக்கு. ஆனா இப்படி அநியாயமா தோத்துட்டிய முத்துலட்சுமி. உன் கூட இருந்தவங்க தான் உனக்கு குழி பறிச்சிருக்காங்க. அது யாருன்னு எனக்கு தெரியும். ஸ்னேகா. இல்ல சார், இல்ல. என் கூடவே இருந்து குழி பறிக்க வேண்டிய ஸ்னேகா எனக்கு உதவியா இருந்தா. ஆனா யாரு கூடவே கடைசி வரைக்கும் இருப்பான்னு நினைச்சனோ அவன் எனக்கு குழி பறிச்சுட்டா. யாரு? தயாளனா? அந்த நம்பிக்கை தோக்கிதா. நம்ப முடியலையே. தயாளன் உன்னை காட்டி கொடுத்துப்பான்னு சொல்ற? ஆமா, கொஞ்ச நாளாவே அவனோட நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. ஏய், ஓ ஒலபோ. அவளே உள்ள போ சொல்ற முத்துலட்சுமி. நம்ம பேசுறது எதுவும் அவ கேட்க கூடாதுன்றதுக்காக. இங்க இருந்தா நேர்ல கேட்க போறா, உள்ள போறா ஒட்டு கேட்க போறா. அவ்வளவுதான வித்தியாசம். யோ, நீ நல்லவனா இல்ல கெட்டவனா? சார் அதை விடுங்க. ஸ்னேகாவை நான் வேலைக்கு சேர்த்ததுல இருந்து தயாளனுக்கு அவளை பிடிக்கல. என்கிட்ட எப்ப பார்த்தாலும் அவளை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தான். நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணலன்ற கோவத்துல நான் மறைச்சு வச்சிருந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை ரெக்கார்ட் ரூம்ல இருந்து வெளியே எடுத்துட்டு போய் என்ன தேவையில்லாம இந்த பிரச்சனையில சிக்க வச்சுட்டான். அவன் எனக்கு தம்பியே இல்ல. இனிமே எனக்கும் அவனுக்கும் எதுவுமே இல்ல. உறவே அறந்து போச்சு. தொலைஞ்சு போயிட்டான், எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டான். இப்ப என்ன பண்ண போற முத்துலட்சுமி? போலீஸ் கிட்ட வசமா மாட்டிக்கிட்ட. நீ கருணாகரம் மேல மான நஷ்ட வழக்கு போட்ட. கோட்டை அவமதிச்சான்னு நீ தொண்டை கிழிய கத்தின. ஆனா இப்ப அவன் உன் மேல மான நஷ்ட வழக்கு போட போறான். நீ கோட்டை அவமதிச்சேன்னு அவன் தொண்டை கிழிய கத்த போறான். ஆனா அவன் உன்கிட்ட 10 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்க போறான். நீ என்ன பண்ண போற? என்ன பண்றது என்ன பண்றது எனக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்குது. நான் ஜெயிச்சிட்டேன்ற கர்வத்துல இருந்த சொந்த தம்பியே முதுகுல குத்திட்டான். முத்துலட்சுமி, போலீஸ் உன்னை அரெஸ்ட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஆனா ஹாஸ்பிட்டல் நினைச்சா கொஞ்சம் கவலையா இருக்கு. சார், இப்பவாது என்ன பத்தி கவலைப்படுங்க. ஏன் ஹாஸ்பிட்டல் மேலே குறியா இருக்காதீங்க. முத்துலட்சுமி, உன் மேல கவலை இருக்கிறதுனால தான் நீ கேட்காம உனக்கு உதவி பண்ண வந்த. இந்த பாரு, நமக்குள்ள ஜெயிச்சுக்கலாம் தோத்துக்கலாம், ஆனா அடுத்த முன்னாடி நம்ம தோக்க கூடாது. நான் என்ன பண்ணணும் சொல்லு. சென்டரில் பேசட்டுமா? உன்னோட அரசை ஸ்டாப் பண்ணிட்டோமா? நான் பேசுறேன், நீ கவலைப்படாத. நான் இருக்கிற வரைக்கும் எவனும் உன்னை தொட முடியாது. தேங்க்ஸ். அட்லீஸ்ட் இப்பவாது எனக்காக 4 வார்த்தை பேசுனீங்களே. தேங்க்யூ சோ மச். கொஞ்சம் பொறுமையா வாட்ச் பண்ணுவோம். கருணாகரோட நெக்ஸ்ட் மூவ் என்னன்றதை வேடிக்கை பார்ப்போம். அவ மட்டும் எனக்கு எதிராக ஏதாவது பண்ணா அவ பொண்ணு நான் அழிச்சிருவேன். சூப்பர். அந்த ஸ்னேகாவை நான் வேலைக்காக மட்டும் வைக்கல. என்கிட்ட ஒரு பனை கைதி மாதிரி தான் நான் அவளை புடிச்சு வச்சிருக்கேன். கருணாகரன் கைய மேல பட்டுச்சு, அவன் பொண்ணு கழுத்துல நான் கத்தி வைப்பேன். அவன் என்ன கொல்லணும்னு நினைச்சானா அடுத்த செகண்டே அவன் பொண்ணு செத்து கிடப்பா. சூப்பர். உன்னை ஜெயிக்கிறதுக்கு எவனாவது பிறந்திருப்பானான்றது டவுட் தான் நினைக்கிறேன். You're right.